ஹாய் கவர்மெண்ட் சீட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய கிளாஸில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களையும் மற்றும் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸையும் நம்ம பார்க்கலாங்க ஒரே வீடியோவில். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த 2 டாப்பிக்கில் இருந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக வந்துடுதுங்க. அதனால் நீங்கள் இது டெஃபினட்டாக இதை பார்த்துக்கோங்க. திருப்பூர் ரிப்பீட்டடாக நம்ம பார்க்க என்ன ஆகுனா நம்ம மைண்டில் அழகாக ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? நம்ம டிஎன்பிசி படிக்க போகிறோம் அப்படின்னாவே நமக்கு 3 விஷயம் நமக்கு மெயினாக வேணுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீட் பண்ணணும். எந்த லைன் பை லைன் பேஜ் பை பேஜ் என்ன பண்ணணும்னா என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஒன்ஸாவது நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணிக்கணும். செகண்ட் திங் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டபிள் கெப்பாசிட்டி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும் அந்த கான்செப்டை. தேர்ட் வந்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க். ஓகேங்களா? அது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்டோரியை கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அடிக்கடி இது நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஹவு மச் டைம்ஸ் வி ஆர் ரிவைஸ், அப்போ தான் நீங்கள் நிறைய டைம் எத்தனை டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்களோ அத்தனை டைம் தான் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்டோர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். சரி, வாங்க நம்மளுடைய கிளாஸ்க்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th புக்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வலஞ்சுழி அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ். வலஞ்சுழி அப்படின்றது என்னது? கிளாக் வைஸ். இணையம், இன்டர்நெட். இணையம் அப்படின்னா இன்டர்நெட். இதில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி வேர்டு நம்ம ஆல்ரெடி நார்மலாக நம்மளுடைய லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தாங்க இருக்கும். ஓகேங்களா? தேடுபொறி, சர்ச் என்ஜின். தேடுபொறி அப்படின்னா என்ன? சர்ச் என்ஜின். இது மாதிரி சர்ச் என்ஜின் இந்த மாதிரி 2 வேர்ட்ஸ் இருக்குனாவே நீங்கள் கொஞ்சம் பிரித்து படித்து பாருங்கள். தேடுதல் அப்படின்னா சர்ச், பொறி அப்படின்னா என்ஜின், சர்ச் பொறி. முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக்கு. முக அப்படின்னா ஃபேஸு, நூல் அப்படின்னா புக்கு, அதான் ஃபேஸ்புக்கு. புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். மீதி எல்லாமே கூட நம்ம போட்டுடலாம். இந்த புலனம் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அதை பார்த்துக்கோங்க. புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இடஞ்சுழி அப்படின்னும் போது ஆன்டி கிளாக் வைஸ். இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். வலஞ்சுழின்றது கிளாக் வைஸு, இடஞ்சுழின்றது ஆன்டி கிளாக் வைஸ். குரல் தேடல். குரல்ன்றதுக்கு என்னது? வாய்ஸ். தேடல்னா சர்ச். ஸோ குரல் தேடல் என்பது வாய்ஸ் சர்ச். தொடுதிரை, டச் ஸ்க்ரீன். தொடுதிரை அப்படின்னா டச் ஸ்க்ரீன். நம்மளுடைய ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுங்க டச் ஸ்க்ரீன் ஃபோன் தான் மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடுதிரை என்பது டச் ஸ்க்ரீன். செயலி, ஆப். செயலினா என்னது? ஆப். மின்னஞ்சல், இமெயில். மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, கலைச்சொற்களில் நெக்ஸ்ட்டு கண்டம் அப்படின்னா என்னது? காண்டினென்ட். கண்டம் அப்படின்னா காண்டினென்ட். நம்மளுடைய வேர்ல்டில் எத்தனை காண்டினென்ட் இருக்குது? 7 காண்டினென்ட் இருக்கும். ஓகேங்களா? 7 காண்டினென்ட், 5 ஓஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அதுதான். நெக்ஸ்ட் வலசை அப்படின்னா மைக்ரேஷன். வலசை போதல் அப்படின்னா என்னது? மைக்ரேஷன். தட்பவெப்பநிலை, கிளைமேட். தட்பவெப்பநிலைன்றது என்ன? கிளைமேட். ஓகேங்களா? புகலிடம், சான்ச்சுரி. வானிலை, வெதர். தட்பவெப்பநிலைனா கிளைமேட்டு, வானிலை அப்படின்னா வெதர். புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது செயற்கை நுண்ணறிவு. செயற்கை அப்படின்னா ஆர்டிஃபிஷியல். நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர். மீத்திறன் கணினியா என்னது? சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள், சேட்டிலைட். நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ். நுண்ணறிவுனா என்னது? இன்டெலிஜென்ஸ். கல்வி, எஜுகேஷன். கல்வினா என்னது? எஜுகேஷன். தொடக்க கல்வி, பிரைமரி ஸ்கூல். தொடக்க கல்வினா என்னது? பிரைமரி ஸ்கூல். மேல்நிலை கல்வி, ஹையர் செகண்டரி ஸ்கூல். நூலகம், லைப்ரரி. மின் படிக்கட்டு, எஸ்கலேட்டர். மின் படிக்கட்டுனா என்னது? எஸ்கலேட்டர். மின் தூக்கி, அதாவது படிக்கட்டு அப்படின்னா நம்ம நகரும் படிக்கட்டு, அதான் அது எஸ்கலேட்டர்னு சொல்கிறோம். பட் மின் தூக்கி நம்மளை தூக்கிட்டு போகிறது இல்லையா? போய் நம்ம நின்று உடனே லிஃப்ட், அதான் நம்ம லிஃப்ட்டை தான் மின் தூக்கின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மின்சாரம் இல்லாமல் மின்சாரத்தோடு இயங்குறது எல்லாமே மின்னு ஆரம்பிச்சிருக்குங்க. ஓகேங்களா? மின் அஞ்சல்னா இமெயில். குறுந்தகடு அப்படின்னா கம்பேக்ட் டிஸ்க். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. கம்பேக்ட் டிஸ்க் சிடியை தான் நம்ம குறுந்தகடுன்னு சொல்லுவோம். மின் நூலகம் அப்படின்னா என்னது? சேவை அப்படி எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம். நூலகம் அப்படின்றது லைப்ரரி. ஸோ லைப்ரரி தான் மின் நூலகம். மின்னூல் அப்படின்றது புக். மின்னூல்னா
இ-புக், மின்னூல்னா இ-புக், மின் இதழ்கள்னா இ-மேகசின்ஸ். அப்போ மின் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்தாவே அந்த இடத்துல அப்படின்றது வேணும். பட் இங்கே மின் தூக்கிக்கு மட்டும் தான் லிஃப்ட்டு, அதே மின் படிக்கட்டுக்கு வந்து எஸ்கலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வெல்கம் நல்வரவு, வெல்கம்னா நல்வரவு. ஸ்கல்ப்சர் சிற்பங்கள், ஸ்கல்ப்சர்னா சிற்பங்கள். சிப்ஸ் அப்படின்னா வந்து சில்லுக்கள், சிப்புன்னு சொல்லி சொல்கிறாங்களா, அந்த சிப்புக்கு தான் வந்து சில்லுக்கள்னு சொல்லி சொல்லுவோம். ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை, ரெடிமேட் ட்ரெஸ்னால் என்னது ஆயத்த ஆடை, இது நல்லா பார்த்துக்கோங்க. ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை. மேக்கப் ஒப்பனை. டிஃபன் சிற்றுண்டி, சிற்றுண்டி. நிறைய டைம் சொல்லுங்க, வாயை விட்டு சொல்லுங்க. நம்ம வாயை திறந்து எப்படி நாம் பேசுறது நம்ம காதுக்கு கேட்கணும், அப்படி இல்லையா அடுத்தவங்க பேசுறதா நம்ம காது கேட்கணும். இப்படி நம்ம வந்து வாயால் பேசிட்டு காதில் கேட்கும் போது தான் அடிக்கடி இது ரிப்பீட்டடாக நம்ம பண்ணும் போது நம்மளால மெமரி பண்ணக்கூடாது. பட் ஆனால் அந்த கொஷின்ஸை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க பாருங்க. ஒரு கொஷின் படித்தோடனே ஆன்சர் வந்துச்சுப்பா, ஆனால் நான் வந்து அதுவான்னு கன்ஃபியூஷன் வேற மாற்றி போட்டேன், நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணதுதான்ப்பா ஆன்சர். நம்ம நிறைய டைம் மிஸ் பண்ணியிருப்போம், நிறைய டைம் இந்த தவறு பண்ணியிருப்போம். காரணம் என்னன்னா நம்ம படிக்கிறது எல்லாமே நம்மளோட மைண்டில் ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது நல்லா வாய் திறந்து சொல்லுங்க. நமக்கு தெரியாத விஷயம், உனக்கு எது கஷ்டமாக இருக்கோ அதை நல்லா கத்தி படிங்க. இது படிக்கிறது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ கேட்டாங்க ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா போதும். ஒரு 4-5 டைம் கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? நம்மளுடைய டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிப்பீட்டடாக எந்த அளவுக்கு படிக்கிறோமோ, ரிப்பீட் எந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோமோ, ரிவைஸ் எந்த அளவுக்கு பண்ணுறோம், டெஸ்ட் எந்த அளவுக்கு எழுதுறோமோ அதுதாங்க நமக்கு வந்து வேலையை வாங்கி கொடுக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை மட்டும் எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் போகலாம். பண்டம் அப்படின்னா கொமோடிட்டி. பண்டம்னா என்னது? கொமோடிட்டி. பயண படகுகள்னா ஃபேரியஸ். பயண படகுகள்ன்றது ஃபேரியஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. பாரம்பரியம் ஹெரிட்டேஜ். பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ். நுகர்வோர்னா கன்சியூமர். நுகர்வோர் மீன்ஸ் கன்சியூமர். கடற்பயணம்னா வாயேஜ். கடற்பயணம் அப்படின்னா வாயேஜ். தொழில் முனைவோர் என்டர்பிரீமியர். தொழில் முனைவோர்னா என்டர்பிரீமியர். கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன். கலப்படம் அடல்ட்ரேஷன். வணிகர் மெர்ச்சன்ட். வணிகர்னா வந்து மெர்ச்சன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம். பேட்ரியாட்டிசம். கலைக்கூடம் ஆர்ட் கேலரி. இலக்கியம் லிட்ரரி. மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. மெய்யுணர்வுனா என்னது? நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டியை வந்து நாலேஜ், அதான் ரியாலிட்டி. மெய்யுணர்வு அப்படின்னா என்னது? நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம். கலைக்கூடம் ஆர்ட் கேலரி. இலக்கியம் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, அறக்கட்டளைனா ட்ரஸ்ட். இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்குற வார்த்தை தான். அறக்கட்டளைனா என்னது? ட்ரஸ்ட். இந்த தன்னார்வலர்னா வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தன்னார்வலர்கள். இளஞ்செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னா ஜூனியர் ரெட் கிராஸ். சாரணிகளுக்கு வந்து ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் தான் நம்ம சாரணியர்கள்னு சொல்லுவாங்க. சமூக பணியாளர் அப்படின்னா சோஷியல் ஒர்க்கர். நெக்ஸ்ட் மனிதநேயம் ஹியூமானிட்டி. கருணை மெர்சி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளேஷன். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் நம்ம தமிழ்நாடு தாங்க இந்தியா லெவலில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 5 to 6 இயர்ஸாக வந்து நம்ம தமிழ்நாடு தான் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வகிக்குதுன்னு சொல்லலாம். நோபல் பிரைஸ் அப்படின்னா வந்து நோபல் பிரைஸு தான். நோபல் பரிசு வந்து நோபல் பிரைஸ். சரக்குந்து லாரி. நெக்ஸ்ட் தீவு ஐஸ்லாந்து. தீவுனா ஐஸ்லாந்து. இயற்கை வளம். இயற்கைனா நேச்சுரல், வளம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ். வன விலங்குகள். வன அப்படின்னா வைல்டு, விலங்குகள்னா அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ். வன பாதுகாவலர். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா பாதுகாக்கிறவங்க, அதுதான் கன்சர்வேட்டர். உவமை அப்படின்னா பேரபிள். உவமைனா பேரபிள். காடுனா ஜங்கிள். வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி. பல்லுயிர் மண்டலம்னா என்னது? பயோடைவர்சிட்டி. நெக்ஸ்ட் கதைப்பாடல்னா ஒன்றும் இல்லைங்க, பேலட்டை தான் வந்து நம்ம கதைப்பாடல்னு சொல்லுவோம். துணிவு அப்படின்னா கரேஜ். தியாகம் தியாகம்னா சாக்ரிஃபைஸ். அரசியல் மேதை. பொலிட்டிக்கல் மேதை ஜீனியஸ். அரசியல் மேதைனா பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பேச்சாற்றல் எலெக்ஷன்.
பேச்சாற்றல் அப்படின்னா வந்து எலெக்ஷன். ஒற்றுமை அப்படின்னா யூனிட்டி. முழக்கம் அப்படின்னா ஸ்லோகன். ஸ்லோகன் தான் வந்து முழக்கம் சொல்லுவோம். சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி. சமத்துவம், ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ். கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸ். பெருங்கடல், ஓஷன். பெருங்கடல், ஓஷன். கப்பல் தொழில்நுட்பம், மேரின் டெக்னாலஜி. மெரின் டெக்னாலஜி தான் வந்து கப்பல் தொழில்நுட்பம் சொல்லி சொல்றாங்க. கடல்வாழ் உயிரினம் வந்து மெரின் கிரியேச்சர். கிரியேச்சர் தான் உயிரினம்னு சொல்லுவாங்க. கடல்வாழ் உயிரினத்தை மேரின் கிரியேச்சர் அப்படின்றாங்க. நீர்மூழ்கி கப்பல்னா வந்து சப்மேரியன். நீர்மூழ்கி கப்பல் என்ன சொல்லுவாங்க? சப்மேரியன். மேரியன் கிரியேச்சர், மேரியன் டெக்னாலஜி அண்ட் சப்மேரியன். துறைமுகம்னா ஹார்பர். ஹார்பர் இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருப்போம். ஸ்டோம்னா புயல் தெரியும். மாலுமின்னா சாலியர். செயலர் தான் மாலுமின்னு சொல்லுவோம். நங்கூரம்னா ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சரை தான் வந்து நங்கூரம். நங்கூரம்னா என்னது? ஆன்சர் அப்படின்னா ஆங்கர் அப்படின்னு சொல்லுவோம். கப்பல் தளம் அப்படின்னா வந்து ஷிப்யார்டு. ஷிப்யார்டு தான் வந்து நம்ம கப்பல் தளம். ஷிப்யார்டுனா என்னதுங்க? கப்பல் தளம். ஷிப்யார்டு, கப்பல் தளம். நெக்ஸ்ட் பாருங்க, கோடை விடுமுறை வந்து சம்மர் வெக்கேஷன். கோடை விடுமுறை, சம்மர் வெக்கேஷன். குழந்தை தொழிலாளர்களுக்கு சைல்டு லேபர். குழந்தை தொழிலாளர், சைல்டு லேபர். பட்டம், டிகிரி. கல்வி அறிவு, லிட்ரஸி. கல்வி அறிவினா லிட்ரஸி. லிட்ரஸி. நீதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்டிஸ். நீதி வந்து நீதி வந்து மாரல் அப்படின்னு சொல்லலாம். சீருடை அப்படின்னா யூனிஃபார்ம். சீருடை வந்து யூனிஃபார்ம். வழிகாட்டுதல்னா கைடன்ஸ். கைடன்ஸ் ஒருத்தருக்கு வந்து நம்ம கைடன்ஸ் பண்ணுறத வழிகாட்டுதல். ஒழுக்கம் அப்படின்றது வந்து டிசிப்ளின். டிசிப்ளின் வந்து ஒழுக்கம். அப்போ நீதினா மாரல், சீருடைனா யூனிஃபார்ம், வழிகாட்டுதல்னா கைடன்ஸ், ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளின். டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம். ஒழுக்கம் அப்படின்றது வந்து டிசிப்ளின். படைப்பாளர் அப்படின்னா வந்து கிரியேச்சர். படைப்பாளர், கிரியேச்சர். சிற்பம்னா ஸ்கல்ப்சர். ஸ்கல்ப்சர்னு சொல்லுவோம். கலைஞர் அப்படின்னா ஆர்டிஸ்ட். கலைஞர், ஆர்டிஸ்ட். கல்வெட்டுக்கள் அப்படின்னா வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கல்வெட்டுக்கள் அப்படின்னா என்னது? இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கையெழுத்துப்படி அப்படின்னா மேன்ஸ்கிரிப்ட். கையெழுத்துப்படினா என்னது? மேன்ஸ்கிரிப்ட். அழகியல், ஆஸ்தட்டிக். அழகியல், ஆஸ்தட்டிக். தூரிகை, பிரஷ். தூரிகை என்பது பிரஷ். கருத்துப்படம்னா வந்து கார்ட்டூன். கருத்துப்படம். கருத்துப்படம்னா என்னது? இது கார்ட்டூன் சொல்லி சொல்லுவாங்க. குகை ஓவியங்கள், கேவ் பெயிண்டிங்ஸ். குகை ஓவியங்கள், கேவ் பெயிண்டிங்ஸ். நவீன ஓவியங்கள், மாடர்ன் ஆர்ட். நவீன ஓவியங்கள்னா வந்து மாடர்ன் ஆர்ட். மாடர்ன் ஆர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆர்ட். குறிக்கோள் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ். குறிக்கோள், ஆப்ஜெக்டிவ். செல்வம், வெல்த். செல்வம்னா வெல்த். லட்சியம், ஆம்பிஷன். லட்சியம், ஆம்பிஷன். பொது உடைமை, கம்யூனிசம். பொது உடைமை, கம்யூனிசம். கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி. கடமைனா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அயலவர், நெய்பர். அயலவர், நெய்பர். வறுமை, பாவர்ட்டி. ஒப்புரவு நெறி, ரெசிப்ரோசிட்டி. ரெசிப்ரோசிட்டி. நற்பண்பு, courtesy. நற்பண்பு, courtesy. நற்பண்பு, courtesy. சமயம், ரிலிஜியன். சமயம்னா ரிலிஜியம். எளிமை, சிம்பிளிசிட்டி. எளிமை, சிம்பிளிசிட்டி. ஈகை, சேரிட்டி. ஈகை, சேரிட்டி. கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி. கண்ணியம்னா டிக்னிட்டி. கொள்கை, டாக்ட்ரைன். கொள்கைனா டாக்ட்ரைன் அப்படின்னு சொல்லி. தத்துவம், ஃபிலாசபி. ஃபிலாசபினா தத்துவம். ஓகேங்களா. நேர்மை வந்து இன்டெகிரிட்டி. நேர்மை, இன்டெகிரிட்டி. வாய்மை, சின்சியாரிட்டி. வாய்மை அப்படின்னும் சின்சியாரிட்டி. உபதேசம். சின்சியாரிட்டி பார்த்துக்காங்க. சின்சியராக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து வாய்மை தான். நம்ம சின்சியர் அப்படின்றது வந்து வாய்மை வரும். உபதேசம், ப்ரீச்சிங். ப்ரீச் பண்ணுறது உபதேசம். வானியல், அஸ்ட்ரானமி. வானியல், அஸ்ட்ரானமி. வானியல்னா அஸ்ட்ரானமி. நெக்ஸ்ட் பழங்குடியினர், ட்ரைப்ஸ். பழங்குடியினர் தான் நம்ம ட்ரைப்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். சமவெளி, பிளைன். பள்ளத்தாக்கு, வேலி. பள்ளத்தாக்கு, வேலி. புதர் அப்படின்னா திக்கெட். திக்ட். மலைமுகடு வந்து ரிட்ஜ். மலைமுகடு, ரிட்ஜ். வெட்டுக்கிளி வந்து லோக்கஸ்ட். சிறுத்தை, சிறுத்தை அப்படின்னா வந்து லியோபேட் சொல்லுவாங்க. மொட்டு அப்படின்னா பட்டு. மொட்டு அப்படின்றது வந்து பட் அப்படின்னு சொல்லலாம். நோய் அப்படின்னா டிசீஸ். நோய் அப்படின்னா டிசீஸ். மூலிகைனா ஹர்ப்ஸ். மூலிகை, ஹர்ப்ஸ். சிறுதானியங்கள், மில்லட்ஸ். சிறுதானியங்கள், மில்லட்ஸ். பட்டய கணக்கர் வந்து ஆடிட்டர். பட்டய கணக்கர், ஆடிட்டர். பட்டய கணக்கர், ஆடிட்டர். பக்க விளைவி, சைடு எஃபெக்ட். பக்க விளைவுன்றது இதெல்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவாங்க. நுண்ணுயிர் முறி அப்படின்னா வந்து ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, எந்த ஒரு யாருக்காவது என்ன உடம்பு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலே ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டிபயோட்டிக் தான் நம்ம கொடுக்குவாங்க. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நுண்ணுயிர் முறி தான் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவோம். மரபணு, ஜீன்ஸ். மரபணுனா ஜீன். ஒவ்வாமை, அலர்ஜி. ஒவ்வாமைனா அலர்ஜி. ஒவ்வாமைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திங்ஸ் வந்து ஒத்துக்காததான் வந்து அலர்ஜின்னு சொல்கிறாங்க. ஒவ்வாமைனா அலர்ஜி. ஒவ்வாமை, அலர்ஜி. நெக்ஸ்ட் வந்து நிறுத்தக்குறி வந்து பங்க்சுவேஷன். நிறுத்தற்குறி அப்படின்னா பங்க்சுவேஷன். அணிகலன்,
ஆர்னமெண்ட் அணிகலன், ஆர்னமெண்ட் திறமை, டேலண்ட் திறமை மீன்ஸ் டேலண்ட், மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வு அவேர்னஸ், விழிப்புணர்வு அவேர்னஸ், சீர்திருத்தம் ரிஃபார்ம், சீர்திருத்தம் ரிஃபார்ம், சீர்திருத்தம்னா ரிஃபார்ம், கைவினை பொருட்களை வந்து கிராஃப்ட், கைவினை பொருட்கள்னா கிராஃப்ட், புல்லாங்குழல வந்து ஃப்ளூட், முரசு அப்படின்னா ட்ரம்மு, கூடை முடைதல் வந்து பேஸ்கட்ரி, கூடை முடைதல் வந்து பேஸ்கட்ரி, பின்னுதல் அப்படின்னா வந்து நிட்டிங், கொம்பு அப்படின்னா ஹார்ன், கைவினைஞர் வந்து ஆர்டிசன், சடங்கு ரைட், சடங்கு மீன்ஸ் ரைட், சடங்கு மீன்ஸ் ரைட், குதிரையேற்றம் எக்வஸ்ட்ரைன், ஈக்வஸ்ட்ரைன் தான் வந்து குதிரையேற்றம், ஈக்வஸ்ட்ரைன் என்னது குதிரையேற்றம், கதாநாயகன் த ஹீரோ, கதாநாயகன் த ஹீரோ, முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர், சிஎம் நம்ம சொல்லுவோம், ஸோ சீஃப் மினிஸ்டர், பிஎம் மீன்ஸ் பிரைம் மினிஸ்டர் பிரதமர், தலைமை பண்பு லீடர்ஷிப், தலைமை பண்பு லீடர்ஷிப், ஆதரவு சப்போர்ட், வரி டாக்ஸ், வெற்றி விக்ட்ரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லுவோம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தொண்டு சேரிட்டி, தொண்டு மீன்ஸ் சேரிட்டி, ஞானி ஜெயிண்ட், தத்துவம் பிலாசபி, நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி, இன்டெகிரிட்டிக்கு வாய்மையும் நம்ம சொன்னோம், ஸோ நேர்மை வாய்மை எல்லாமே என்ன வரும் இன்டெகிரிட்டி, பகுத்தறிவு ரேஷனல், சீர்திருத்தம் ரிஃபார்ம், சீர்திருத்தம்னா ரிஃபார்ம், குறிக்கோள் அப்ஜெக்டிவ், நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ், டாக்டரேட், முனைவர் பட்டம்னா டாக்டரேட், முனைவர் பட்டம் அப்படின்னாவே டாக்டரேட், வட்டமேசை மாநாடு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தான் வட்டமேசை மாநாடு, இரட்டை வாக்குரிமை, டபுள் ஓட்டிங் தான் இரட்டை வாக்குரிமை, பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி, ஒப்பந்தம் அக்ரிமெண்ட், அரசியலமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் மீன்ஸ் அரசியலமைப்பு, திராவிட மொழிகளின் உப்பழுக்கணம் எழுதியிருந்தார் ராபர்ட் கால்டுவெல், எந்த வருஷம் 1856, திராவிட மொழிகளின் ஒப்பழுக்கணத்தை எழுதியிருந்தாரு ராபர்ட் கால்டுவெல் தான் இந்த நூலை எழுதியிருப்பாரு, எந்த வருஷம் எழுதியிருப்பாருன்னா 1856 எழுதியிருப்பாரு, மொழிபெயர்ப்பு மனவை முஸ்தபா, மொழி ஒளி அப்படின்னா மனவை முஸ்தபா தான், மொழி ஒளி அப்படின்னா என்னதுங்க மனவை முஸ்தபா, தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ், என் சொக்கன் அப்படின்றாங்க, தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் அப்படின்றது என்னது, யார் எழுதினாங்க அந்த நூல் அப்படின்னா என் சொக்கன், திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கணம் என்ற நூலை எழுதியது யாரு ராபர்ட் கால்டுவெல், மொழிபெயர்ப்பும் எழுதியது யாருங்க மனவை முஸ்தபா, தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் அப்படின்றத எழுதியது யாருங்க என் சொக்கன். அடுத்தது பாருங்க கலைச்சொற்கள், குமிழிக்கல், கோனிக்கல் ஸ்டோன்ல தான் வந்து குமிழிக்கல், நீர் மேலாண்மை, வாட்டர் மேலாண்மை, மேனேஜ்மெண்ட், நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட், பாசன தொழில்நுட்பம், இன்டகிரேஷன் டெக்னாலஜி, பாசன தொழில்நுட்பம் இரிகேஷனல் டெக்னாலஜி தான் வந்து பாசன தொழில்நுட்பம், வெப்பமண்டலம் டிராபிக்கல் ஜோன், இதில் வந்து யார் எழுதியிருக்காங்க புத்தகத்துடைய அதனுடைய ஆத்தர் சொல்லுங்க, அழகின் சிரிப்பு அப்படின்னா வந்து பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன் தான் வந்து அழகின் சிரிப்பு எழுதியிருப்பாங்க, தண்ணீர் வந்து கோமல் சுவாமிநாதன், கோமல் சுவாமிநாதன், அதே தண்ணீர் தேசம்னா வைரமுத்து, தண்ணீர் கோமல் சுவாமிநாதன், தண்ணீர் தேசம் வந்து வைரமுத்து, வாய்க்கால் மீன்கள் அப்படின்னா இறையன்பு, வாய்க்காலில் மீன் இருக்குது வந்து இறையன்பு, வாய்க்காலில் மீனுக்கோசம் நம்ம வந்து அந்த இறைக்கோசம் தான் தேடிட்டு இருக்கோம், அதை வந்து இறைனா என்னது நம்ம எடுத்து சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, வாய்க்கால் மீன்கள்னா இறையன்பு, தண்ணீர் தேசம் அப்படின்னா வந்து தண்ணீர் தேசத்தில் வந்து வைரமும் முத்தும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தண்ணீர் அப்படின்னா வந்து கோமல் சுவாமிநாதன், சுவாமி கிட்ட போய் தண்ணீர் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, தண்ணீர்னா வந்து சாமி கிட்ட போய் கேட்குறோம், தண்ணீர் தேசம் கடவுளே எனக்கு தண்ணி கொடுன்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, தண்ணீர் தேசம்னா வந்து தண்ணீர் தேசத்தில் போய் பார்த்தீங்கன்னா தண்ணியில் தானே முத்துக்கள் இருக்கும், அதில் வைரமும் அங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வைரமும் முத்தும் வந்து தண்ணீர் தேசத்தில் இருக்குன்னு பார்த்துக்கோ, வாய்க்கால் மீன்கள், வாய்க்கால் இருக்கக்கூடிய மீன்களை வந்து எடுத்து நம்ம இறையாக்கிக்கிறோம், அதான் இறையன்பு, இறையன்பு, மழைக்காலமும் குயிலோசையும், மழைக்காலமும் அதில் வந்து அது குளிரில் வந்து குயிலோசையும் அப்படின்னா கிருஷ்ணன் அப்படின்றாங்க, ஓகேங்களா, கிருஷ்ணன் வந்து புல்லாங்குழல் இசைச்சா வந்து மழை வரும்னு சொல்லுவோம், அந்த கிருஷ்ணனுடைய புல்லாங்குழலுடைய வாசிப்பு எப்படி இருக்குமா குயிலோசை மாதிரி இருக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ கிருஷ்ணன் அப்படின்னாவே கிருஷ்ணனுடைய குயிலோசைக்கு வந்து மழை வருது அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கணும்னா மழைக்காலமும் குயிலோசையும் அப்படின்னு பார்த்தாவே யார் வருவாங்க கிருஷ்ணன். அடுத்தது பாருங்க தமிழர் நாகரிகமும் பண்பாடும்,
சச்சிதான மூர்த்தி அப்படின்னு சொல்லலாம். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் எழுதுனது யாருங்க? தட்சிணாமூர்த்தி தான் வந்து தமிழர் நாகரிகமும் பண்பாடுன்றதை வந்து எழுதியிருப்பாரு. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலை எழுதியது யாருன்னா ராசமாணிக்கனார். தமிழர் வரலாறும் தமிழர் பண்பாடுனா ராசமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் அப்படின்னா ரத்னம். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் யாரு? ரத்தனம் தான் எழுதியிருப்பாங்க. தொல்லியல் நோக்கில் வந்து சங்க காலம் அப்படின்னா ராஜன். தொல்லியல் நோக்கில் வந்து சங்க காலத்தை வந்து தொல்லியல் மூலியமா ஆராய்ச்சி செய்யறாரு. அதுதான் ராஜாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தொல்லியல் மூலமாக. தமிழர் சால்பு அப்படின்னா வந்து சு வித்யானந்தன். தமிழர் சால்பு யாரு? சு வித்யானந்தன். தமிழர் சால்பு சு வித்யானந்தன். நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி. வரலாறும் தமிழ் பண்பாடும் ராசமாணிக்கம். செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் ரத்னம். சங்க காலம் ராஜன். சால்பு வித்யானந்தன். அடுத்தது அகழாய்வு. எக்ஸ்கவேஷன் சொல்லி சொல்லலாம். அகழாய்வுனா எக்ஸ்கவேஷன். கல்வெட்டியல் வந்து எபிகிராஃபி. நடுக்கல் அப்படின்னா வந்து ஹீரோஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நடுக்கல் அப்படின்னாவே ஒரு போரில் வந்து யார் வீர மரணம் அடைகிறாங்களோ அந்த வீர மரணம் அடைஞ்சவங்களுக்கோசரம் உருவாக்கப்படுறது நடுக்கல். அதனால தான் அவங்கள ஹீரோவை வச்சு அந்த ஸ்டோனை வைக்கிறதுனால அது ஹீரோ ஸ்டோன் சொல்லி சொல்கிறாங்க. பண்பாட்டு குறியீடு அப்படின்னா பண்பாடு அப்படின்னா இது கல்ச்சுரல். குறியீடு அப்படின்னா சிம்பிள். கல்ச்சுரல் சிம்பிள் சொல்லலாம். புடைப்பு சிற்பம். எம்பர்ஸ்டு ஸ்கல்ப்சர். சிற்பம்னா ஸ்கல்ப்சர். பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன். பொறிப்புன்னா ஏதோ ஒரு வந்து பொறிக்கிறது. ஓகேங்களா? கல்வெட்டில் வந்து பொறிக்கிறது என்னது? இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஏவு ஊர்தி. லான்ச் வெஹிக்கல். ஏவு ஊர்தினா லான்ச் வெஹிக்கல். ஏவுகணை மிசைல். ஏவுகணை மீன்ஸ் மிசைல். ஏவுகணையின் நாயகன் யாருங்க? ஏபிஜே அப்துல் கலாம் தான் ஏவுகணையின் நாயகன் சொல்லி சொல்கிறோம். கடல் மயில் அப்படின்னா வந்து நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்கிறாங்க. காணொலி கூட்டம். வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் வந்து காணொலி கூட்டம் சொல்லி சொல்கிறோம். பதிவிறக்கம் டவுன்லோட். பயணியர் பெயர் பதிவு. பயணியர் பேசஞ்சர். பெயர் நேம் பதிவு ரெக்கார்ட். பயணியர் பெயர் பதிவு தான் வந்து PNR பேசஞ்சர் நேம் ரெக்கார்டுன்னு சொல்லலாம். அப்ரிவேஷனில் கூட நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. மின்னணு கருவிகள் இப்படிலாம் வராது நம்ம நினச்சி போடுவோம். ஆனால் PNRன்றது ரொம்ப ஈஸியான பயணியர் பெயர் பதிப்பு தான். பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு தான் PNR சொல்லி சொல்கிறோம். மின்னணு கருவிகள். எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் தான் வந்து மின்னணு கருவிகள். எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் என்னது? மின்னணு கருவிகள். நெக்ஸ்ட் பாருங்க, சமூக சீர்திருத்தவாதி சோஷியல் ரிஃபார்மர். சமூக சீர்திருத்தவாதியான சோஷியல் ரிஃபார்மர். சீர்திருத்தவாதினா ரிஃபார்மர். சமூகம்னா சோஷியல் ரிஃபார்மர். கலர் நிலம். சலைன் சாயில்னா வந்து கலர் நிலம். தன்னார்வலர் வாலண்டியர். சொற்றொடர் சென்டென்ஸ். ஓய்ந்திருத்தல் ஆகாது கல்வி சிறுகதை. அதாவது ஓய்ந்திருக்கல் ஆகாது அப்படின்ற ஒரு கல்வி சிறுகதையை அதை தொகுத்தவங்க பாருங்க. தொகுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரசி ஆதிவள்ளியப்பன் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது ஓய்ந்திருக்கல் ஆகாது அப்படின்ற ஒரு கல்வி சிறுகதையை வந்து தொகுத்தது யாருன்னா அரசி ஆதிவள்ளியப்பன். முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐத்மாத்தவ் தான் முதல் ஆசிரியர். யாருன்னு கேட்டாங்கன்னா சிங்கிஸ் ஐத்மாத்தவ். கல்வியின் நாடகம் பிரளயன். மலாலா அப்படின்ற பொண்ணு வந்து தன்னுடைய கல்விக்கோசரம் 12 வயசுல வந்து சமுதாயத்தில் வந்து எதிர்த்து படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு 34 ஏஜ் பக்கம் ஆகும். ஓகேங்களா? கரும்பலகை யுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. கரும்பலகை யுத்தம் சொல்லி சொல்றாங்க. ஸோ படிப்புக்கோசரம் அந்த பொண்ணு இது பண்ணியிருக்கோம். அவங்க எழுதின நூல் தான் வந்து கரும்பலகை யுத்தம். முதல்ல எழுதுனது என்னது? கரும்பலகை யுத்தம் அப்படின்னா. அடுத்தது கலிமுகங்கள். டிரான்ஸ்லேஷன் வேர்டு பாருங்க. கலிமுகங்கள் அப்படின்னா வந்து எஸ்டரைஸ். கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். துறைமுகம் போர்ட்ஸ். பண்டமாற்று முறை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இளநீர் டெண்டர் காக்னட். அகலினா மோட். கரும்புச்சாறு சுகர் கேன் ஜூஸ்.
சுகர் கேனி ஜூஸ் தான் நம்ம கரும்புச்சாறு, காய்கறி வடிச்சாறு, வெஜிடபிள் சூப்பு காய்கறி வடிச்சாறுன்னு சொல்லி சொல்லுவோம். கரும்பு ஜூஸை வந்து சுகர் கேனி ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, யாருடைய புக்ஸ் வித் ஆத்தர் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புறவியல் ஓர் அறிமுகம், முனைவர் சு சக்திவேல். நாட்டுப்புறவியல் அப்படின்னாவே சு சக்திவேல் போட்டுக்காங்க. நாட்டுப்புறவியல் சு சக்திவேல், அவங்க வந்து முனைவர் பட்டம், டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காங்க. தரங்கம்பாடி தங்க புதையல், தூரன் அதாவது தரங்கம்பாடியில் தங்கத்தை எடுத்துன்னு ஓடி போயிடுறாங்களா. ரன் மீன்ஸ் ஓடுறது, தங்கத்தை எடுத்துன்னு ஓடுறாங்க, தங்க புதையல் எடுத்துட்டு ஓடிடுறாங்க. அதுக்கு வந்து ஓடுறாங்க, தங்க புதையலை எடுத்துட்டு வந்து ரன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. தரங்கம்பாடியில் தங்க புதையல் எடுத்துட்டு ரன் ஆயிட்டாங்க. தூரன் வந்து ரன்னு. இருட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்றது வந்து அன்றாட வாழ்வில் அறிவியல் அப்படின்ற ஒரு இதுலேருந்து எழுதியிருக்காங்க. இருட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்றது அது யார் எழுதுனாங்க அப்படின்னா வந்து தமிழ்ச்செல்வன். இருட்டு எனக்கு பிடிக்கும்ன்றதை யார் எழுதுனாங்க? தமிழ்ச்செல்வன் தான் இருட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. தமிழ்ச்செல்வன். குடைவரை கோவில் அப்படின்னா வந்து கேவ் டெம்பிள் தான் குடைவரை கோவில் சொல்லுவோம். கருவூலம் ட்ரெஸரி. மதிப்புறு முனைவர் ஹானரரி டாக்டரேட். மதிப்புறு முனைவர்னா ஹானரரி டாக்டரேட். மெல்லிசை மெலோடி. ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிமை தான் வந்து ஆவண குறும்படம் சொல்லி சொல்கிறோம். புணர்ச்சி அப்படின்னா காம்பினேஷனை தான் வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இரு எழுத்துக்கள் புணர்வு தானே புணர்ச்சி. ஸோ அதான் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆத்தர்ஸ் வித் புக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நூல் வித் ஆசிரியரும் நூல்களும். நட்பு காலம், கவிஞர் அறிவுமதி தான் வந்து நட்பு காலம் சொல்லி சொல்லலாம். கவிஞர் அறிவுமதி நட்பு காலம். திருக்குறள் கதைகள் அப்படின்னா கிருபானந்தா வாரியார் திருக்குறள் பற்றி கதையாகவே எழுதியிருக்காராம். கிருபானந்தா வாரியார் திருக்குறளுக்கான கதைகள் அப்படின்ற ஒரு டாபிக்ல எழுதியிருக்காங்க. கையா உலகே ஒரு உயிர், ஜேம்ஸ் லவ்லாக். கையா உலகே ஒரு உயிர் அப்படின்றது என்ன? ஜேம்ஸ் லவ்லாக். இதை வந்து தமிழில் எழுதுனது வந்து சுரேஷ் அப்படின்றவங்க தமிழ் எழுதியிருக்காங்க. ஜேம்ஸ் லவ்லாக் தான் வந்து எழுதியிருப்பாங்க. அதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணது யாருன்னா கையா உலகே ஒரு உயிர் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க தமிழில் சுரேஷ். ஜேம்ஸ் லவ்லாக்கு, அது வந்து சுரேஷ் வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் டிரான்ஸ்லேஷன் வேர்டு மற்போர் ரெஸ்லிங். செம்மொழி இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். இந்தியன் நேஷனல் இராணுவம், இந்திய தேசிய இராணுவம் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு சொல்லலாம். இந்திய தேசிய இராணுவத்தை இந்தியன் நேஷனல் ஆர்மி. இந்திய தேசிய இராணுவத்துக்கு தலைவராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இந்திய தேசிய INA அதாவது இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு சொல்லலாம். நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர். செம்மொழி இலக்கியம்னா கிளாசிக்கல், நாட்டுப்புறம்னா ஃபோக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து நூலாசிரியரும். தமிழர் உணவு பக்தவச்சல பாரதி அப்படின்னா தமிழர்களுடைய உணவை பற்றி எழுதுனது யாருன்னா வந்து பக்தவச்சல பாரதி வந்து எழுதியிருக்காரு. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தாவுடைய ஒரு நூல் தான் வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடுன்னு சொல்லலாம். தமிழ் பழமொழிகள் கிவா ஜெகநாதன் சொல்லி சொல்லலாம். எழுத்துரு அப்படின்னா ஃபாண்ட்டு. மெய்யியல் அப்படின்னா வந்து தத்துவம் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து அசை அப்படின்னா வந்து சிலபல். அசை மீன்ஸ் சிலபல். எதுகை தொடை வந்து ரைம். அது எதுகை தொடைனா வந்து ரைம்னா வந்து எதுகை தொடை. அசைனா சிலபல். மெய்யியல் இல்லைனா தத்துவம் அப்படின்னா வந்து ஃபிலாசபி. எதுகை தொடைனா வந்து ரைமிங் வேர்டுன்னு சொல்கிறாங்களே அதுதான். எழுத்துருனா ஃபான்ஸ். இங்கே ஒரு லெட்டர் மிஸ் ஆகிடுச்சு, அதை பார்த்துக்கோங்க, சாரி. நெக்ஸ்ட் பாருங்கள் பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்னும் போது ஆணைமுத்து தான் வந்து பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்றது என்னது? ஆணைமுத்து. அஞ்சல் தலையின் கதை SP சட்டர்ஜி. அஞ்சல் தலையின் கதை என்னது? SP சட்டர்ஜி. அஞ்சல் தலையின் கதை SP சட்டர்ஜி எழுதியிருக்காரு. அதை மொழிபெயர்த்தவங்க வந்து சாம்பசிவன். அதை மொழிபெயர்த்தவங்க யாருங்க? சாம்பசிவன் தான் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. சாம்பசிவன் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்தது பாருங்க தங்கைக்கு அப்படின்னா மு வரதராசன் தான் வந்து தங்கைக்கு கடிதம் எழுதியிருப்பாரு. அதே தம்பிக்கு வந்து கடிதம் எழுதினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா வந்து தம்பிக்கு வந்து கடிதம் எழுதியிருப்பாங்க.
அதில் இங்கே மேலே பாருங்கள் எழுத்துருக்கு பக்கம் ஃபாண்ட்டுன்னு இருக்குங்களா, அதுக்கு பக்கம் வந்து ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மிஸ் பண்ணிவிட்டு அது என்னன்னா எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு இருந்திருக்கும். எழுத்து சீர்திருத்தம் அதுதான் ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ், ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் அது மட்டும் பார்த்துக்கோங்க. எழுத்து சீர்திருத்தம் ஒன்று இருந்திருக்கும் டிரான்ஸ்லேஷனில். அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு பார்த்தீங்கன்னா ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ். நெக்ஸ்ட் சிற்பியின் மகள் அப்படின்னா பூவண்ணன். சிற்பியின் மகள் பூவண்ணன். அப்பா சிறுவனாக இருந்தபோது அப்படின்னா வந்து அலெக்சாண்டர் ரஸ்கின். அலெக்சாண்டர் ரஸ்கின் தான் அப்பா வந்து சிறுவனாக இருந்தபோது அப்படின்ற ஒரு இதை வந்து எழுதியிருப்பாங்க. அலெக்சாண்டர் ரஸ்கின் சொல்லலாம். அலெக்சாண்டர் ரஸ்கின் தான் வந்து அப்பா சிறுவனாக இருந்தபோது அப்படின்ற ஒரு இதை வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க கலைச்சொல். மனிதன் அப்படின்னா வந்து ஹியூமனி. மனிதன் அப்படின்னா ஹியூமனி. மனிதன் ஹியூமனி. அதே வந்து வசன கவிதை ஃப்ரீ வெர்சன். வசன கவிதை ஃப்ரீ வெர்சன். ஆளுமை பர்சனாலிட்டி. ஆளுமை பர்சனாலிட்டி. உவமை அணி சிமிலி. உவமை அணினா சிமிலி. உருவக அணினா மெட்டாஃபர். உவமை அணினா சிமிலி. உருவக அணினா வந்து மெட்டாஃபர்னு சொல்லுவாங்க. பண்பாட்டு கழகம் வந்து கல்ச்சுரல் அகாடமி. கல்ச்சுரல் அகாடமி நம்ம என்ன சொல்லுவாங்க, பண்பாட்டு கழகம். நம்ம இங்கிலீஷில் மெட்டாஃபர்னு படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் உருவக அணிங்க. அதே வந்து சிமிலி அப்படின்னா வந்து உவமை அணின்னு சொல்லுவோம். வசன கவிதைங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன். வசன கவிதை ஃப்ரீ வெர்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க வவ்வல்ஸ் அப்படின்னா உயிரெழுத்துக்கள். கான்சனன்ட்ஸ் மெய்யெழுத்துக்கள். ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்துக்கள். ஹோமோகிராஃப்ஸ் ஒப்பெழுத்துக்கள். மொனாலஜிக்கல் ஒரு மொழி. மொனாலஜிக்கல் ஒரு மொழி. கான்வர்சேஷன் உரையாடல். கான்வர்சேஷன் உரையாடல். டிஸ்கஷன் கலந்துரையாடல். டிஸ்கஷன் கலந்துரையாடல். இதில் வந்து நூலும் நூலாசிரியரும். நான் ஏன் தமிழ் கற்க வேண்டும், நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும், தமிழை காக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முனைவர் சேதுமணி மணியன். முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன். தவறின்றி தமிழை எழுதுவோம்ன்றது யாருங்க, மா நன்னன். தவறின்றி தமிழை எழுதுவோம்ன்றது மா நன்னன். கீழே இருக்கக்கூடிய புக்ஸை பாருங்க. அதை பார்த்து நம்ம படிக்கும் போது நம்ம அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டோம், புக்ஸை நம்ம பார்த்து படிக்கும் போது. ஸோ வந்து தவறின்றி தமிழ் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருக்காங்க, மா நன்னன் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. பச்சை நிழல். பச்சை கலரில் நம்மளுடைய நிழல் விழுதுன்றாங்க. பச்சை கலர் நிழல் விழுது உதயசூரியன். பச்சை கலர் அதான் பச்சை நிழல் அப்படின்னா வந்து உதயசூரியன் அப்படின்றாங்க. பச்சை கலர் நிழல்ன்றது உதயசூரியன். நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டோம் அப்படின்னா புயல். டார்னடோ அப்படின்னா சூறாவளி. ஸ்டோம்னா புயல், டார்னடோன்னு வந்து சூறாவளி. டெம்பஸ்ட் அப்படின்னா வந்து பெருங்காற்று. டெம்பஸ்ட் அப்படின்றது ரொம்ப பெருங்காற்று. லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று. சி பிரீஸ் லேண்ட்லேருந்து வரனா அது நிலக்காற்று. அதே கடல்லேருந்து வந்துச்சுன்னா அது வந்து கடல் காற்றுன்னு சொல்கிறோம்ல, அதான் சி பிரீஸ். வைல்டு விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. வைல்டு அப்படின்னா நல்லா சுழலும், அதான் வைல்டு விண்டுன்னா வந்து சுழல் காற்று. நூலும் நூல் ஆசிரியரும். இங்கே பாருங்கள் புக்ஸை பாருங்கள். இது ஒரு சில விஷயம் புக்ஸ் இருந்தால் புக்ஸை பார்த்து படிங்க. குயில் பாட்டு கண்ணன் பாட்டு இதெல்லாம் வந்து பாரதியார் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ குயில் பாட்டு எழுதுனது யாரு, பாரதியார். அதோ அந்த பறவை போல பறக்க வேண்டும், அந்த பாட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து பறவை அப்படின்னாவே யாருங்க, பறவைகளுடைய பறவை அப்படின்னாவே வந்து டாக்டர் சலீம் அலியை தான் நம்ம சொல்லுவோம். அவர் தான் வந்து பறவையல் மனிதன் சொல்லுவாங்க. ஸோ வந்து பறவை அப்படின்னா வந்து சலீம் அலியை சொல்லுவோம். இந்த அலி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதுவும் அந்த பறவை போல அப்படின்னா முகமது அலி. உலகின் சிறிய மிகச்சிறிய தவளை இங்கே இருக்குது பாருங்க. உலகினுடைய மிகச்சிறிய தவளை அப்படின்னா வந்து எஸ் ராமகிருஷ்ணன். உலகில் மிக சின்ன தவளை, அது ரொம்ப ரொம்ப குட்டிஸாக இருக்கிறது அதிசயம் இல்லைங்களா. ஸோ அந்த அதிசயம் வந்து கடவுளால் தான் நிகழும் நினைப்பு சொல்லுவோம். ஸோ அது வந்து ராமகிருஷ்ணான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமகிருஷ்ணன் தான் வந்து சிறிய தவளையாக வந்திருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமகிருஷ்ணன் தான் சிறிய தவளையாக வந்திருக்காரு அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க செவ்விலக்கியம். செவ்விலக்கியம்னா வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர். செம்மொழி இலக்கியம்னாலே அதே தான், செவ்விலக்கியம்னாலேயும் அதே தான். எப்பிக் அதாவது காப்பிய இலக்கியம் அப்படின்னா என்னது, காப்பியம் அப்படின்னா எப்பிக் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர். பண்டைய இலக்கியம் ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியம் வட்டாரம் ரீஜனல் இலக்கியம். நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர். அவ்வளோதாங்க. அதாவது எப்பிக்னா காப்பியம், பக்தினா டிவோஷனல், பண்டைய அப்படின்னா ஆன்ஷியன்ட், வட்டாரம்னா ரீஜனல், நாட்டுப்புறம்னா ஃபோக்கு, நவீன அப்படின்னா மாடர்னுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே புக்கு இல்லைங்க சாரி. நெக்ஸ்ட் திருக்குறள் தெளிவுரை. நூலும் நூல் ஆசிரியரும். திருக்குறளுக்கு
கதை எழுதுனதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், இங்கே வந்து திருக்குறளுக்கு தெளிவுரை எழுதியிருக்காங்க. இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி தான் எழுதியிருப்பாரு. திருக்குறளுக்கு தெளிவுரை எழுதுனது யாருங்க? வ.உ.சி. திருக்குறளுக்கு தெளிவுரை யார் எழுதுனது யாரு? வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் தான் வந்து திருக்குறளுக்கு தெளிவுரை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் சிறுவர் நாடோடி கதைகள், சிறுவர்களுடைய நாடோடி கதைகள் அப்படின்னா வந்து கி. ராஜநாராயணன். கி. ராஜநாராயணன் தான் வந்து சிறுவர்கள் வந்து நாடோடி கதைகள் அப்படின்னா. அதுக்கப்புறம் 6ஆம் திணை. திணைனாவே 5 திணை மட்டும் தான் இருக்கும். ஆனால் 6வது ஒரு திணை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவராமன் அப்படின்ற ஒரு மருத்துவர் சிவராமன் சொல்லியிருக்காரு. 6வது திணையை பற்றி மருத்துவர் சிவராமன் வந்து சொல்லியிருக்காரு. 6ஆம் திணையை பற்றி மருத்துவர் சிவராமன் சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்க, நானோ டெக்னாலஜி. நானோ அப்படின்னா வந்து மீ நுண் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நானோ அப்படின்னா வந்து மீ நுண் தொழில்நுட்பம். டெக்னாலஜினா தொழில்நுட்பம். அதே வந்து பயோ டெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். பயோ டெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலண்ட் ரேஸ் புற ஊதா கதிர்கள். அல்ட்ரா வயலண்ட் ரேஸ் என்னது? புற ஊதா கதிர்கள். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். காஸ்மிக் கதிர்கள் அப்படின்னு, காஸ்மிக் ரே அப்படின்னா வந்து விண்வெளி கதிர்கள் தான் வந்து காஸ்மிக் ரேன்னு சொல்லி சொல்லுவோம். இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ்னு என்னது? அகச்சிவப்பு கதிர்கள். அடுத்தது நூலாசிரியர் பாருங்க, பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் அப்படின்ற நூல் எழுதியிருந்தாரு நீலமணி. பஞ்சபூதங்கள்ல தான் நீலமணி இருக்கு. பஞ்சபூதங்கள்ல வந்து நீல கலர்ல மணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ் செல்வன். அன்றாட வாழ்வில் அறிவியல் யாரு? தமிழ் செல்வன் சொல்லி சொல்லலாம். காலம் அப்படின்னா வந்து காலத்தை பற்றி எழுதியிருந்தது ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வந்து அவருடைய லைஃப் டைமை பற்றி எழுதியிருப்பாரு. ஸோ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம், ஓகேங்களா? காலம் அப்படின்றத பற்றி எழுதினது யாருங்க? ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். அடுத்தது சிறந்த சிறுகதைகள் 13 அப்படின்றாங்க. தமிழில் வள்ளிக்கண்ணன். சிறந்த சிறுகதைகள் 13. ரொம்ப சிறந்த சிறுகதைகள் அப்படின்னா ஒரு 13 இருக்கான். அது வந்து யார் எழுதியிருக்காங்க? தமிழில் வள்ளிக்கண்ணன் அப்படின்ற வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது வந்து குட்டி இளவரசன். குட்டி இளவரசன் ராமாவை தான் குட்டி இளவரசன் சொல்லுவாங்க. தமிழில் வே. ஸ்ரீராமன். ஸ்ரீராம் தான் எழுதியிருப்பாங்க குட்டி இளவரசன். ஸோ குட்டி இளவரசன் நம்மளுடைய ராம். ஆசிரியரின் டைரி அகிலா. டைரி அப்படின்னா வந்து அகிலா எழுதியிருப்பாங்க. தமிழில் MP அகிலா அப்படின்றவங்க வந்து எழுதியிருப்பாங்க. ஆஸ்தட்டிக் அழகியல் மற்றும் முருகியல். ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்படைப்புகள். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா வந்து ஆர்ட்ஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள். டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல். கலைச்சொல். மித் அப்படின்னா தொன்மம். மித் அப்படின்னா வந்து தொன்மம் சொல்லி சொல்லலாம். தேன்மழை அப்படின்ற நூல் எழுதினது யாருன்னா வந்து சுரதா. தேன்மழை அப்படின்ற நூல் எழுதினது யாரு? சுரதா. அடுத்து திருக்குறளுக்கு நீதி இலக்கியம் எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்தா திருநாவுக்கரசுன்னு சொல்லி சொல்லுவாங்க. காத்தா திருநாவுக்கரசு அப்படின்றவங்க தான் வந்து அதுக்கான திருக்குறளுக்கான நீதி இலக்கியத்தை எழுதியிருக்காங்க. நாட்டார் கலைகள் அப்படின்னா வந்து ஆக்கா பெருமாள் தான் வந்து நாட்டார் கலைகள் எழுதினது யாரு? ஆக்கா பெருமாள் சொல்லலாம். அடுத்தது பாருங்க, கன்சலேட்னா துணை தூதரகம். கன்சலேட் அப்படின்றது வந்து துணை தூதரகம் சொல்லலாம். பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. டாக்குமெண்ட் ஆவணம். கைட் அப்படின்னா வணிக குழு தான் வந்து நம்ம கைட். ஒரு குரூப் ஆஃப் செக்ட் ஆஃப் குழுவை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த வணிக குழு, ஓகேங்களா? இரிகேஷன் பாசனம். இரிகேஷன்னா பாசனம். டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி. நூலும் நூல் ஆசிரியர்களும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. என் கதை அப்படின்ற நூல் எழுதியிருந்தாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். என் கதை அப்படின்ற நூல் எழுதியிருந்தாரு நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். வேருக்கு நீர் எழுதியிருந்தார் ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர்னா வந்து நான் முத்துசாமி. நாற்காலிக்காரர் எழுதினது யாருங்க? நான் முத்துசாமி. அதேமாதிரி கவியில் வந்து ஆசுக்கவி, மதுரக்கவி, சித்தாரக்கவி, வித்தாரக்கவி அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான கவி இருக்கும். ஆசுக்கவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவின்னு சொல்லிட்டு 4 விதமான கவிதைகள் இருக்கும் அப்படின்றாங்க. பிலீஃப் அப்படின்னா வந்து நம்பிக்கை. பிலீஃப் அப்படின்றது வந்து நம்பிக்கை. ரினைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. மறுமலர்ச்சின்னு சொல்லலாம். ரினைசன்ஸ் வந்து மறுமலர்ச்சி. பிலாசபர் மெய்யியலாளர் தான் வந்து பிலாசபர்னு சொல்லி சொல்லுவோம். மெய்யியலாளர் நம்ம என்ன சொல்லலாம்? பிலாசபர். அதுக்கப்புறம் ரிவைவலிசம், மீட்டுருவாக்கம் தான் வந்து ரிவைவலிசம் அப்படின்றது என்னது? மீட்டுருவாக்கம். ரிவைவலிசம்ன்றது வந்து
மீட்டுருவாக்கம் சொல்லி சொல்லலாம். ரிவைவலிசம் அப்படின்றது மீட்டுருவாக்கம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அறமும் அரசியலும் மு வரதராசனார் எழுதியிருக்காரு. அறமும் அரசியலும் எழுதினது யாரு? மு வரதராசனார். அபி கவிதைகளை அபியதை எழுதியிருக்காங்க. எண்ணங்கள் அப்படின்னா வந்து உதயமூர்த்தி. எண்ணங்கள் வந்து உன்னுடைய மனசுல உதிக்கும் அப்படின்றாங்கல்ல, நல்ல எண்ணங்களா உதிக்கட்டும், அதோ உதயமூர்த்தி உதிக்கட்டும் அப்படின்னா என்னது? உதயமூர்த்தி. ஹியூமனிசம் மனிதநேயம். கேபினெட் அமைச்சரவை. கேபினெட்னா அமைச்சரவை. கல்ச்சுரல் பாண்ட்ரைஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லை. எல்லை சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதாவது பண்பாட்டு எல்லை தான் வந்து கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ். நம்மளுடைய கல்ச்சருடைய பார்டர் தாண்டக்கூடாது, அதான் கல்ச்சுரல் பார்டரைஸ். கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா வந்து பண்பாட்டு விழுமியங்கள். வேல்யூஸ் அப்படின்னா வந்து விழுமியங்கள். நூலாசிரியர் பாருங்க, யானை சவாரி பாவண்ணன் தான் வந்து யானை சவாரி. கல்மரம் திலகவதி. திலகவதி மேடம் தான் வந்து எழுதியிருக்காங்க. கல்மரம் அப்படின்றது எழுதுனது யாரு? திலகவதி மேடம் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து முதல் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஐபிஎஸ் அதிகாரி, பெண் அதிகாரி. அதனால் அவங்க வந்து எழுதுனது வந்து கல்மரம். அதுக்கப்புறம் அற்றை திங்கள் வெண்ணிலவே அப்படின்றதுன்னா முருகேச பாண்டியன். அற்றை திங்கள் வெண்ணிலவில் அப்படின்ற நூல் எழுதுனது யாருங்க? முருகேச பாண்டியன் தான் அதை எழுதியிருக்காங்க. அழகியல் அஸ்தட்டிக். புத்தக மதிப்புரை புக் ரிவ்யூ. புத்தக மதிப்புரைனா என்னது? புக் ரிவ்யூ. இதழாளர் ஜேர்னலிஸ்ட். புலம்பெயர்தல் மைக்ரேஷன். கலை விமர்சகர் ஆர்ட் கிரிட்டிக். தத்துவஞானி பிலாசபர். நூலும் நூலாசிரியரும். நாடற்றவன் முத்துலிங்கம். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? பரந்தாமனார் ஆக்கி பரந்தாமனார் தான் அந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? பரந்தாமனார் அப்படின்னு வச்சுக்கோங்க. உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படின்றது வில்வரத்தினம். உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படின்ற நூல் எழுதியது யாரு? வில்வரத்தினம் தான் எழுதியிருக்காரு. இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் தான் வந்து இயற்கை வேளாண்மை. ரசாயன உரங்கள் கெமிக்கல் ஃபர்டிலைசர். ஒட்டு விதை ஷெல் சீட்ஸ் வந்து ஒட்டு விதை. தொழு உரம் ஃபார்ம்யார்ட் மேன்யூர் தான் வந்து தொழு உரம் சொல்லுவாங்க. மதிப்பு கூட்டு பொருள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் தான் விஏபி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மதிப்பு கூட்டு பொருள் தான் வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை வேல்யூபிளாக மாற்றுறது, அதுதான் வந்து மதிப்பு கூட்டு பொருள். வேர்முடிச்சுகள் ரூட் நோட்ஸ். வேர்முடிச்சுகள்னா ரூட் நோட்ஸ். தூக்கணாங்குருவி அப்படின்றது வீவர் பேர்ட்னா தூக்கணாங்குருவி. அறுவடை அறுவடைன்றது ஹார்வெஸ்டிங். இயற்கை வேளாண்மை என்னும் நூலுக்கு எழுதுது யாருங்க? நம்மாழ்வார் எழுதியிருக்காரு. நம்மாழ்வார் எழுதுனது என்னது? இயற்கை வேளாண்மை எழுதுனது யாருங்க? நம்மாழ்வார். பனைமரமே சிவசுப்பிரமணியன். யானைகள் அழியும் பேருயிர். முகமது அலி. முன்னே நம்ம பார்த்தோம் பறவைகளை பத்தி வந்துச்சுன்னா அது முகமது அலி தான். அது மாதிரி யானைகள் வந்து அழிய போகுது அணைன்ற ஒரு பேருயிர் வந்து அழிய போகுதுன்னு ஒரு நூல் எழுதியிருந்தாருன்னா அதுவும் முகமது அலி தான். முகமது அலியும் யோகானந்தா 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. பறவை உலகம் டாக்டர் சலீம் அலி. எலஃபன்ட்ஸ் அப்படின்னா வந்து மெஜஸ்டிக் கிரியேச்சர் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது சொஷைன். எலஃபன்ட்ஸை பற்றி மெஜஸ்டிக் கிரியேச்சர் ஆன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி யாருங்க? சொஷைன் சொல்லலாம். சொஷைன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இனக்குழு எத்னிக் குரூப். இனக்குழுனா எத்னிக் குரூப். புவிச்சூழல் எர்த் என்வரான்மெண்ட். புவிச்சூழல் அப்படின்னது எர்த் என்வரான்மெண்ட். வேர்ச்சொல் அகராதி. ரூட் வேர்ட் டிக்ஷனரி தான் என்ன சொல்லலாம்? வேர்ச்சொல் அகராதி. முன்னொட்டு ப்ரிஃபிக்ஸ். முன்னொட்டுன்னு சொல்லுவோம், பின்னொட்டுனா சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். பண்பாட்டு கூறுகள்னா கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ். பண்பாட்டு கூறுகள்னா என்னது? கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நூலாசிரியர் பாருங்க, சிந்து வெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படின்னா பாலகிருஷ்ணன் தான். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் யாரு? பாலகிருஷ்ணன் எழுதியிருக்காரு. காவடி சிந்து எழுதுந்து அண்ணாமலையார் வந்து காவடி சிந்து எழுதியிருப்பாரு. சீசு செல்லப்பா வந்து வாடிவாசலை பற்றி எழுதியிருப்பாரு. எழுத்து இதழை வந்து தொகுத்து எழுதியிருக்காங்க. அந்த தொகுப்பாசிரியர் யாருன்னா வந்து கியா சச்சிதானந்தன். ஸோ வந்து சிந்து சமவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் சொல்லி போட்டது வந்து பாலகிருஷ்ணன். காவடி சிந்து அண்ணாமலையார். வாடிவாசல் சீசு செல்லப்பா. எழுத்து இதழை வந்து தொகுத்தவங்க சச்சிதானந்தன். நெக்ஸ்ட் கடத்தி டிரான்ஸ்மிட்டர். கணையம் பேன்ஷியர். கணைய சுரப்பு நீர் அப்படின்னா வந்து இன்சுலின் தான் வந்து கணைய சுரப்பு நீர் வந்து இன்சுலின் சொல்லுவோம். சுகர் பேஷண்ட் யூஸ் பண்ணுவாங்களே அதுதான் இன்சுலின். அதான் கணைய சுரப்பு நீர். பயன்பாட்டு மென்பொருள் அப்படின்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். வினையூக்கி கேட்டலைஸ்ட்.
இணையோக்கினா கேட்டலைஸ்டு. முதுகுத்தண்டு ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு அப்படின்னா என்னது? முதுகுத்தண்டை தான் நம்ம ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம். மரபணு ஜீன். மரபணுனா ஜீன். நாளமில்லா சுரப்பி எண்டோக்ரைன் கிளாண்டு. எண்டோக்ரைன் கிளாண்டை தான் வந்து நாளமில்லா சுரப்பின்னு சொல்லி சொல்லுவாங்க. உளவியல் மொழியியலாளர் லிங்குவஸ்டிக் சைக்காலஜிஸ்ட். லிங்குவஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க? உளவியல் மொழியியலாளர். நூலும் நூலாசிரியரும். அக்னிச்சிறகு ஏபிஜே அப்துல் கலாம். அக்னிச்சிறகு ஏபிஜே அப்துல் கலாம். அறிவியல் தமிழ் வாசே குழந்தைச்சாமி. வாசே குழந்தைச்சாமி என்ன எழுதியிருக்காரு? அறிவியல் தமிழ். கணினியை விஞ்சும் மனித மூளை. கணினியவே விஞ்சக்கூடிய அளவுக்கு மனித மூளை இருக்குன்னு சொல்லி சொன்னது அந்த நூல் எழுதுனது யாருன்னா விஜய ரத்தினம். விஜய ரத்தினம். ரத்தினம் தான் எழுதியிருக்காரு கணினியை விஞ்சக்கூடிய மனிதனுடைய மூளைன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, கல்விக்குழு எஜுகேஷனல் கமிட்டி. உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ். மூதாந்தையர் ஆன்செஸ்டர். மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன். மனமாற்றம் மென்டல் எபிலிட்டி. மன ஆற்றல். மன ஆற்றல்னா என்னது? மென்டல் எபிலிட்டி. மென்டல் எபிலிட்டினா வந்து மன ஆற்றல்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆவணம் டாக்குமெண்ட். ஆவணம் டாக்குமெண்ட். படையெடுப்பு இன்வேஷன். இன்வேஷன் படையெடுப்பு. உப்பங்கழி பேக் வாட்டர். உப்பங்கழி பேக் வாட்டர். பண்பாடு கல்ச்சர். பண்பாடு கல்ச்சர். ஒப்பந்தம் அக்ரிமெண்ட். ஒப்பந்தம் அக்ரிமெண்ட். மாலுமி செயலர். மாலுமினா என்னது? செயலர். மறைக்கப்பட்ட இந்தியா அப்படின்னா வந்து எஸ் ராதாகிருஷ்ணன் தான் ராமகிருஷ்ணன். எஸ் ராமகிருஷ்ணன் வந்து மறைக்கப்பட்ட இந்தியா. எஸ் ராமகிருஷ்ணன் வந்து மறைக்கப்பட்ட இந்தியா. பிரபஞ்சனுடைய சிறுகதைகள். பிரபஞ்சனுடைய சிறுகதைகள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நுண்கலைகள் ஃபைன் ஆர்ட்ஸ். நுண்கலைகள்னா ஃபைன் ஆர்ட்ஸ். ஆவணப்படம்னா டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஆவணப்படம். அதே வந்து கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் அல்லது எபிகிராஃபின்னு சொல்லி சொல்கிறோம். கல்வெட்டுகள் அப்படின்னா என்னது? அது ஒரு பொறிக்கிறது தானே, பொறிப்பு தானே, அதனால வந்து அது இன்ஸ்கிரிப்ஷனும் சொல்லலாம். அப்படின்னா வந்து எபிகிராஃபின்னு சொல்லலாம். தானிய கிடங்கு கிரைண்ட் வேர் ஹவுஸ். கிரைண்ட் வேர் ஹவுஸ் தான் தானிய கிடங்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அதான் ஹரப்பா மொஹஞ்சதாரோலாம் தானிய கிடங்குகள்ல இருந்துச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஹரப்பா நகரத்தில் இருந்த தானிய கிடங்குகள் அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதுக்கு இங்கிலீஷில் என்னன்னா கிரைண்ட் வேர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். பேரழிவு டிசாஸ்டர். பேரழிவுனா டிசாஸ்டர். தொன்மம்னா மித்து. இங்கே பாருங்க, இந்த வருஷம் டிஎன்பிசியில் கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க. குரூப் 2 கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. சமணர் படுக்கை வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா வந்து குரூப் 2 இல்லை, இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். சமணர் படுக்கை வந்து மதுரையில் தான் இருந்திருக்கு. சமணர் படுக்கை எங்கே இருக்குது? மதுரையில் இருந்திருக்கு. சிவானந்த நடனம் அப்படின்னா வந்து ஆனந்த குமாரசாமி. சிவானந்த நடனம் இது ஆனந்த குமாரசாமி. தஞ்சை பெருவுடையார் கோவில் அப்படின்னா வந்து ராஜராஜேஸ்வரம். கோயில் நுட்பம் வந்து குடவாயில் பாலசுப்ரமணியம். அதே ஆத்மானம் கவிதைகள் இது எல்லாமே எழுதியிருக்காங்க. சிவானந்த நடனம் அப்படின்னா ஆனந்த குமாரசாமிங்க. தஞ்சை பெருவுடையார் கோவில் வந்து ராஜராஜேஸ்வரரால் கட்டப்பட்டது. அதனுடைய கோயில் நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா இது பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காங்க, குடவாயில் பாலசுப்ரமணியன். உத்திகள் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்களே, அது உத்திகள். சமத்துவம் ஈக்குவாலிட்டி. தொழில்நுட்பம்னா ட்ரேட் யூனியன் தான் வந்து தொழில்நுட்பம் சொல்லுவாங்க. பட்டிமன்றம் டிபேட். பட்டிமன்றம்னா டிபேட். பன்முக ஆளுமைனா மல்டிபிள் பர்சனாலிட்டி தான் நம்ம பன்முக ஆளுமைன்னு சொல்லுவோம். புனைப்பெயர் அப்படின்னு சொல்லணும்னா புனைப்பெயர் அப்படின்றது வந்து சைடோனியம் அப்படின்னு சொல்லலாம். ஜீவா அப்படின்றது வந்து ஜீவாவுடைய வாழ்க்கை வரலாறு எழுதுனது யாருன்னா கே பாலதண்டாயுதம் தான் வந்து ஜீவாவுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்ற ஒரு நூல் எழுதுனது கே பாலதண்டாயுதம். சொல்லாக்கம் மறைமலை. நெக்ஸ்ட் பாருங்க, ஆன்மானா ஷோல், மாயைனா இல்யூஷன், அறிவு விஸ்டம், துன்பம் ட்ராஜடினா துன்பம், சித்த மருத்துவம் சித்தா மெடிஷன்ஸ், மாண்பு ஹானர், மாண்புனா ஹானர், மாண்புமிகுன்னு சொல்கிறோம், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். ஸோ மாண்புனா ஹானர். நிறுத்தக்குறிகள் பங்க்சுவேஷன் மார்க். நிறுத்தக்குறிகள் என்னது? பங்க்சுவேஷனல் மார்க். நூலும் நூலாசிரியரும். இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. என் வாழ்க்கை என் கையில் தான் இருக்குன்ட்டு ஞானி அப்படின்றத சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன். என் வாழ்க்கை என் கையில். மனித வாழ்வை மாற்றியமைத்து கண்டுபிடிப்பாளர்கள் ஆர்கேவி கோபாலகிருஷ்ணன். அதை மொழிபெயர்த்தவங்க ஐயாசாமி. மனித வாழ்வியை வந்து மாற்றியமைத்த கண்டுபிடிப்பாளர்கள்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு கோபாலகிருஷ்ணன். அதை மொழிபெயர்த்தவர் ஐயாசாமி. புதுமை பித்தனுடைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அது புதுமை பித்தன் தான் எழுதியிருப்பாரு.
நாங்கூல் புழு அப்படின்னா வந்து ஏர்த் வார்ம் தான் வந்து நாங்கூல் புழுன்னு சொல்லுவோம். ஏர்த் வார்ம் தான் வந்து நாங்கூல் புழு. உலகமயமாதல் குளோபலைசேஷன், உலகமயமாதல் குளோபலைசேஷன். முனைவர் பட்டம் டாக்டரேட் ஆஃப் ஃபிலாசபி, அதான் பிஹெச்டின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பிஹெச்டி தான் வந்து டாக்டரேட் பட்டம், முனைவர் பட்டம் சொல்கிறோம். விழிப்புணர்வு அவேர்னஸ், கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட், பொருள் முதல் வாதம், அதாவது பொருள் முதல் வாதம் அப்படின்னு வந்து மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டீரியலிசம். அதுக்கப்புறம் நூலும் நூலாசிரியரும். மனைவியின் கடிதம், தங்கைக்கு கடிதம் பார்த்தோம், தம்பிக்கு கடிதம் பார்த்தோம். இப்போ மனைவிக்கு கடிதம். ரவீந்திரநாத் தாகூரின் சிறுகதையிலிருந்து, ரவீந்திரநாத் தாகூரின் சிறுகதையிலிருந்து மனைவிக்கு கடிதம் சொல்லிட்டு ஒரு இதை எழுதியிருக்காங்க. இதை வந்து யார் எழுதுனா குமாரசுவாமி. குமாரசாமி போமே தான் மொழிபெயர்ச்சவங்க. அந்த ரவீந்திரநாத் தாகூருடைய சிறுகதையில் இருந்தது மனைவியின் கடிதம். அதை வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் அதை எழுதியிருக்காரு. அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்க வந்து நம்மளுடைய குமாரசாமி. ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன், ஒவ்வொரு புல்லு கூட பெயர் சொல்லி தான் அழைப்பேன், வாடா போட இந்த வேர்ட்ஸில் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. அந்த புல்லுக்கு கூட பேர் வச்சு அழைக்குவாங்களாம். அது யாருன்னா வந்து கவிஞர் இன்குலாப்பு. ஓகேங்களா. மரியாதையோட புல்லுக்கு வந்து பேர் வச்சு அழைக்கிறது யாருங்க? கவிஞர் இன்குலாப். நான் வித்யா லிவிங் ஸ்மைல் வித்யா. நான் வித்யா அப்படின்றது யார் எழுதுனாங்க? லிவிங் ஸ்மைல் வித்யா அப்படின்றாங்க. வித்யான்றவங்க தான் அதை எழுதியிருக்காங்க. நான் வித்யா லிவிங் ஸ்மைல் வித்யா அப்படின்றது எழுதுந்து வித்யா. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா வந்து உறுப்பினர் கட்டணம். ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு. பயோகிராஃபினா வாழ்க்கை வரலாறு. ஆர்ச்சிவ் அப்படின்னா ஆவணம். மேன்ஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரதி. பிப்ளியோகிராஃபினா வந்து நூல் நிரல். பிப்ளியோகிராஃபின்றது வந்து நூல் நிரல்னு சொல்கிறோம். நூலும் நூல் ஆசிரியரும். பாரதியாரினுடைய கடிதங்கள் எழுதுனது யாரு? பத்மநாபன். பாரதியின் கடிதங்கள் பத்மநாபன். இலக்கண உலகில் புதிய பார்வை டாக்டர் பொர்க்கோ அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. தமிழ் அழகியல்றது வந்து நடேசன், சிசு நடேசன் தான் தமிழ் அழகியல்ன்றது எழுதியிருக்காங்க. பாரதி கட்டுரைகள்னா அது பாரதி தான் எழுதியிருப்பாங்க, அது தொகுத்து வச்சிருக்காங்க. அடுத்தது பாரதியோட கதைகள் அதே மாதிரி தான். அது காட்டுவாத்து அப்படின்னா வந்து பிச்சைமூர்த்தி. நான் பிச்சைமூர்த்தி வந்து காட்டுவாத்து வந்து நான் பிச்சைமூர்த்தி. நெல்லூர் அரிசி அப்படின்னா அகிலன். நெல்லூர் அரிசி அகிலன். சுவரொட்டிகள் நான் முத்துசாமி வந்து சுவரொட்டிகள் சொல்கிறாங்க. அந்த நூலை வந்து எழுதியிருக்காரு. சுவரொட்டி அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருந்தாருன்னா நான் முத்துசாமி. பிளாட்ஃபார்ம் நடைமேடை. ட்ரெயின் ட்ராக்ட் இருப்பு பாதை. ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி. டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வாளர். டிக்கெட் இன்ஸ்பெக்டர். லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் தான் வந்து லெவல் கிராசிங் சொல்கிறோம். இருப்பு பாதை கடக்கும் இடம் எது? லெவல் கிராசிங். மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி. மெட்ரோ ட்ரெயின். நெக்ஸ்ட் பாருங்க, நூலும் நூலாசிரியரும். 10 பாட்டு ஆராய்ச்சி வந்து மா ராசமாணிக்கனார். பத்து பாட்டு ஆராய்ச்சி ராசமாணிக்கனார். சுற்றுச்சூழல் கல்வி ரவி. கருப்பு மலர்கள் காமராசன். வானம் வசப்படும் பிரபஞ்சன். இயற்கைக்கு திரும்பும் பாதை மசானா புக்கோக்கா தான் வந்து இயற்கைக்கு திரும்பும் பாதை. லாபி ஓய்வறை. டிப்ஸ் அப்படின்னா சிற்றிகை. மினி மீல்ஸ் அப்படின்னா சிற்றுணவு. செக் அவுட்னா வெளியேறுதல். செக் அவுட் மீன்ஸ் வெளியேறுதல். கம்பர் யார்? வாசுபமாணிக்கம் தான் எழுதியிருக்காரு. கம்பர் யார் அப்படின்றது நூல் எழுதுனது யாருங்க? வாசுபமாணிக்கம். சக்கரவர்த்தி திருமகள் ராஜாஜி. ஜலாலுதீன் ரூபியின் கவிதைகள். வயிறுகள்னா பூமணி. வந்து பூமணி. இது வந்து ஒரு சிறுகதை. சிறை அப்படின்னா அனுராதா ராமணன் எழுதியிருக்காங்க. சிறுகதை. சிறைனா அனுராதா ராமணன். புளிய மரத்தின் கதை வந்து சுந்தர ராமசாமி.
புளிய மரத்தின் கதை, சுந்தர ராமசாமி. அரைவல் வருகை, டிபேச்சர் புறப்பாடு, கன்வையர் பெல்ட் அப்படின்னா ஊர்திப்பட்டை தான் வந்து கன்வையர் பெல்ட்னுவாங்க. டேக் ஆஃப் ஊர்தி வானூர்தி கிளம்புதல் தான் வந்து டேக் ஆஃப். பாஸ்போர்ட் அப்படின்னா கடவு சீட்டு தான் வந்து பாஸ்போர்ட். வீசானா நுழைவு இசைவு. வீசான்றது நுழைவு, வேற ஒரு நாட்டுக்கு நீ நுழையணும்னா வீசா இருக்கணும், அதான் நுழைவு இசைவுன்னு சொல்லுவாங்க. பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படின்னா உள்நாட்டு வானூர்தி. டொமஸ்டிக் ஃப்ளைட்ன்றது உள்நாட்டு வானூர்தி. நூலாசிரியர் பாருங்க, நீங்களும் கவி பாடலாம், கீவா ஜெகநாதன். படைப்பு கலை வந்து சுதந்திரமுத்து. சுதந்திரமுத்து வந்து படைப்பு கலை. துறைமுகம் சுரதா எழுதுந்தா வந்து துறைமுகம். கவிஞராக ஆக்கி பரந்தாமனார். இதுவரை சி மணி. இதுவரை அப்படின்ற நூல் எழுதி யாருங்க? சி மணி. அஃபிடவிட் ஆணை உறுதி ஆவணம் தான் அஃபிடவிட். அலிகேஷன் சாட்டுரை. கன்விக்ஷன் தண்டனை. ஜரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லை. பிளைன்டிஃப் வாதி. பிளைன்டிஃப் அப்படின்னா வந்து வாதின்னு சொல்லிட்டுருக்காங்க. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. நீதிமன்றத்தில் வந்து இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆணை உறுதி ஆவணம் வந்து அஃபிடவிட்டி. சாட்டுரைனா அலிகேஷன். தண்டனைனா வந்து கன்விக்ஷன். அதிகார எல்லைனா வந்து ஜஸ்டிஃபிக்ஷன். ஜுரிஸ்டிக்ஷன். பிளைன்டிஃப் அப்படின்னா வாதி. ஓகேங்களா. நூலாசிரியரும். ஒரு குட்டி தீவின் வரைபடம். தோப்பில் முகமது மீரான் எழுதுதான் வந்து ஒரு குட்டி தீவில் அது வந்து வரைபடம் சொல்லிட்டு ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு தோப்பில் முகமது மீரான். ஒரு பார்வையில் சென்னை மாநகரம் அசோகமித்திரன். சென்னை பட்டணம் ராமச்சந்திர வைத்தியநாதர். சென்னை பட்டணம் அப்படின்ற நூல் எழுதுந்து ராமச்சந்திர வைத்தியநாதர். ராமலிங்க அடிகள் வரலாறு ஊரனடிகள். ராமலிங்க அடிகள வரலாறு என்னது? ஊரனடிகள் சொல்லலாம். ஆர்டிஸ்ட் கவின்கலை. அனிமேஷன் இயங்கு படம். நியூஸ் ரீல் செய்தி படம். நியூஸ் ரீல்னா செய்தி படம். சினிமாட்டோகிராஃபினா ஒளிப்பதிவு. சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு. மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒருங்கிணைந்த திரையரங்கு வளாகம். மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது ஒருங்கிணைந்த திரையரங்கு வளாகம் சொல்லலாம். எனது சுயசரிதை சிவாஜி கணேசன். மெய்ப்பாடு தமிழண்ணல் அப்படின்றது வந்து மெய்ப்பாடு அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. காப்பிய தமிழ் அப்படின்னா வந்து காசிராசன் தான் வந்து காப்பிய தமிழ் எழுதியிருக்காரு. அஜயன் பாலா அப்படின்றது வந்து உலக திரைப்பட வரலாறுல 1, 2, 3 சொல்லிட்டு 3 லெவல் எழுதியிருக்காரு அஜயன் பாலா. செலியன் அப்படின்னா வந்து உலக சினிமாவில் வந்து 1, 2 பேசும் படம். செலியன் அப்படின்றது வந்து உலக சினிமாவில் வந்து பேசும் படமாக எழுதியிருக்காரு. அம்ஷன் குமார் வந்து சினிமா ரசனை. கடவுளும் கந்தசாமி பிள்ளையன்றது புதுமை பித்தன். டெபிட் கார்டு பற்றட்டை. டிமாண்ட் டிராஃப்ட். கேட்டு வரைவோலை. வித்ட்ராவல் ஸ்லிப் அப்படின்னா வந்து திரும்ப பெறல் படிவம். வித்ட்ராவல் ஸ்லிப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, திரும்ப பெற படுவோம். இதாவது ஒரு பேங்க்குக்கு போனால் இந்த வேர்டெல்லாம் நமக்கு அது பயன்படும். டெபிட் கார்டுனா பற்று அட்டை. டிமாண்ட் டிராஃப்ட்னா வந்து கேட்டு வரைவோலை. அதே வித்ட்ராவல் ஸ்லிப் அப்படின்னா வந்து திரும்ப பெறல் படிவம். டெல்லர் அப்படின்னா வந்து விரைவு காசலர். மொபைல் பேங்கிங் அப்படின்னா அலைபேசி வழி வங்கி முறை. இன்டர்நெட் பேங்கிங்னா வந்து இணைய வங்கி முறைன்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, தொல்தமிழ் எழுத்துக்கள் ஒரு அறிமுகம். செந்தி நடராஜன் எழுதினது தான் வந்து இந்த நூல். முச்சந்தி இலக்கியத்தை எழுதினது யாருங்க? இந்த நூலை எழுதினது யாருன்னா வெங்கடாஜலபதி தான் எழுதியிருக்காரு. கல்வெட்டு அப்படின்றது ஒரு இதழில் வந்திருக்கு. கல்வெட்டுகள் சொல்லும் கோவில் கதைகள் அப்படின்னா குடவாயில் பாலசுப்ரமணியன். கல்வெட்டுகள் சொல்லும் கோயில் கதைகள் எழுதினது யாருன்னா குடவாயில் பாலசுப்ரமணியன். நீர்க்குமிழி அப்படின்ற ஒரு நூல் எழுதி வந்து பாலச்சந்தர் பாலச்சந்தர் எழுதுந்தா வந்து நீர்க்குமிழி. பாலச்சந்திரன் எழுதுறது நீர்க்குமிழி. வெள்ளை இருட்டு அப்படின்னா இன்குலாஃப். முள்ளும் மலரும் உமாச்சந்திரன் சொல்லலாம். அடுத்தது பாருங்க, ஸ்டாம்பேட்னா மைப்பொதி. ஸ்டாப்லர் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அலுவலக பொருட்கள் நம்ம பயன்படுத்துறது. ஸ்டாப்லர் அப்படின்னா வந்து கைத்தைப்பு கருவின்னு சொல்லுவோம். ஃபோல்டர் அப்படின்னா வந்து மடிப்பு தாள் தான் வந்து ஃபோல்ட் பண்ணுங்கன்றாங்களே, பேப்பரை ஃபோல்ட் பண்ணாது. ஃபோல்ட் மீன்ஸ் மடிப்பு தாள். ஃபைல் மீன்ஸ் ஸ்கோப்பு. ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா இழுவை முத்திரை தான் நம்ம ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்லுவோம். எரேசர் மீன்ஸ் அழிப்பான் வந்து எரேசர். நூலாசிரியரும். தமிழர் வளர்த்த அழகு கலைகள். மயிலை சீனி வேங்கடசாமி. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னது? மயிலை சீனி வேங்கடசாமி. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. மாறுபட்டு சிந்திக்கலாமா. சிபி
சிவிகே சாலமன் தான் வந்து மாறுபட்டு சிந்திக்கலாமா. 7 பெருவள்ளல்கள் 7 பெருவள்ளல்கள் அப்படின்றது தான் வந்து 7 பெருவள்ளல்கள் அப்படின்ட்டு கிவா ஜெகநாதன் எழுதியிருக்காரு. ரச்சனை யாத்திரம் வந்து புலவர் சுந்தரராசன். ரச்சனை யாத்திரகம் புலவர் சே. சுந்தரராசன். இயேசு காவியம் கண்ணதாசன். இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின். கோபால கிராமம் வந்து கி. ராஜநாராயணன். பால்வீதி வந்து அப்துல் ரஹ்மான். வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதன். Thank you friends. Thanks for your support.